இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் சத்தியத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், ஜென்ம சுபாவத்தை மாற்றுவது எப்படி? ஜென்ம சுபாவத்தை மாற்றுவது எப்படி? நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவர் நம்மை படைத்த போது அவருடைய சாயலில் படைத்தார் இல்லைங்களா? ஆதாம் ஏவாளை படைக்கும் போது அவங்க யாருடைய சாயல் இருந்தாங்க? தேவனுடைய சாயல் இருந்தாங்க. ஆனால் பாவத்துக்குள்ளாக அவங்க வீழ்ந்த பிறகு அவங்க தேவனுடைய சாயலை இழந்துட்டாங்க. சரிங்களா? இப்போ அது பாவத்துக்கு பின்பாக அவங்களுக்கு தேவ சாயலை இழந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பாவ சுபாவத்துக்குள்ளாக அவங்க இருப்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ வரைக்குமே நம்ம எல்லாருமே என்ன சுபாவத்துக்குள்ள தான் இருக்கிறோம்? பாவ சுபாவத்தில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் நமக்கு பாவத்திலிருந்து வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரெக்டுங்களா? பாவத்தை விடுவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில பேருக்கு அது சினிமாவாக இருக்கலாம், சில பேருக்கு அது பாட்டாக இருக்கலாம், சில பேருக்கு அது குடிப்பழக்கமாக இருக்கலாம். ஏதோ ஒரு பாவத்தில் நாம் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். அதிலிருந்து வெளிவரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம பாவத்தின் கீழாக அடிமைப்பட்டு இருக்கோம். பாவ சுபாவமானது நமக்குள்ளாக இருக்கிறது. இதை பற்றி வேதாகமத்தில் பல இடங்களில் நாம் வாசிக்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 51:5. சங்கீதம் 51:5 வாசிங்க. கரெக்டாக தான் வாசிங்க. இதோ நான் துர்குணத்தில் உருவானேன். பாருங்க, பிறப்பிலே நமக்கு இந்த பாவ சுபாவத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பூமிக்குள்ளாக வருகிறோம். இப்போ பாவ சுபாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு பரிசுத்தமாக வாழ்வது ஈஸியாக கஷ்டமா? கஷ்டம். கரெக்டுங்களா? கஷ்டம். நம்ம என்ன பண்ண முடியாது? நாம் அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியாது. அது எப்படி அப்படின்னா, ஒரு இடத்துல கடன்பட்டு அடிமையாக இருப்பது போல். அதுலேருந்து ஈஸியாக வந்துட முடியுமா? அந்த அடிமையாக இருக்கிற நபர்னால அவர்கிட்ட காசு இல்லை, காசு இல்லாமல் தான் கடன்பட்டு அடிமையாக போயிட்டாரு. அங்கிருந்து என்ன பண்ண முடியாது? அவரால் ஈஸியாக வர முடியாது. அவரால் வர முடியாது. யாராவது ஒருத்தர் அவரை போய் மீட்டாக தான் முடியும். அது மாதிரி ஒரு நிலைமையில் தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்? இந்த பாவ சுபாவத்துக்கு கீழாக இருக்கிறோம். எபேசியர் 2:2 வாசிங்க. எபேசியர் புத்தகம் 2வது அதிகாரத்தில் 2வது வசனம். பாருங்க, முன்னாடி எப்படி இருந்தீங்க அப்படின்னா, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்தில் கீழ்ப்படியாமைன்னு அவங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ பாவத்துக்குள்ளாக இருக்கிற மனுஷனுக்கு பரிசுத்தமாக வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டம். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த பாவத்திலிருந்து முதல்ல என்ன பண்ணாம விடுதலை ஆகணும். பாவ சுபாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகணும். ஆனால் இது அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக நடக்கக்கூடிய விஷயமா அப்படின்னா, அது ஈஸியாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா, தொடர்ந்து பாவத்திலே தான் இந்த உலகம் இருக்குது. அப்போது நம்ம சுபாவம் எப்படின்னா, பாவத்துக்கு ரொம்ப பழக்கப்பட்டிருக்கும். அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். சரி, இப்போ ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஆராய்வோம். இந்த பாவ சுபாவமானது எப்படி மனுஷனுக்குள்ளாக கிரியேட் செய்து கொண்டு இருப்பது என்பதை நம்ம ஆராய்வோம். அதுக்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2:14 வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:14. இப்போ ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அப்போ ஜென்ம சுபாவமுடைய மனுஷன் ஆவிக்குரிய காரியங்கள் என்ன பண்ண மாட்டானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். சரிங்களா? சரி, இப்போ உதாரணத்துக்கு நம்மளே நாம் எடுத்துப்போம். நம்ம எல்லாமே சத்தியம் ஒரு கட்டத்தில் தெரியாமல் இருந்து அதுக்கப்புறம் தெரிஞ்சு நம்ம வந்திருப்போம். இல்லை சத்தியம் தெரிஞ்ச ஒரு குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் ஒவ்வொரு கட்டத்தில் ஒரு புது புது சத்தியங்களை நம்ம தெரிஞ்சுட்டு வந்திருப்போம் இல்லைங்களா? எந்த சத்தியத்தை கேட்கும்போது அதை ஏற்றுக்கொள்வதற்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது? அப்படி ஏதாவது இருக்கா? ஒரு உதாரணம் சொல்லுங்கம்மா. ஓய்வு நாள் சத்தியம். அநேகருக்கு இந்த ஓய்வு நாள் சத்தியத்தை ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, அது ரொம்ப புதுசாக இருக்குது. ஒன்று, அது உண்மைன்னு தெரிஞ்சாலும் அதை கடைபிடிக்கிறது சிக்கல். ஏன்னா ஓய்வு நாளுக்கு லீவ் கிடைக்கிறது வெளியே கஷ்டம். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருப்பதனால அந்த சத்தியம் உண்மையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது கஷ்டமாக இருக்குது நமக்கு. ஓகே, வேற கற்பனை கீழ்ப்படிவது கஷ்டம்தான். வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருத்தன் கத்தி எடுத்து குத்துனாதான் கொலை இல்லை, கொலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி பார்த்தா நம்ம என்ன பண்றோம்? கொலை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கணத்தை அரைச்சா மறு கணத்தை காமி. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க பொறுமையா இருங்க, இரக்க குணத்தோடு இருங்க, மன்னிக்கிற குணத்தோடு இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நமக்கு தீமை செய்கிறவர்களை இயேசு சொன்னது போல நாம் மன்னிக்கிறோமா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இல்லைங்களா? அது நமக்கு கஷ்டமா பாரமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா நமக்குள்ளா இருக்கிற பாவம்
கிரியை செய்து அந்த பாவமானது என்ன பண்ணுது அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு நம்மை விட மாட்டேங்குது. இந்த பாவ சுபாவம் என்ன பண்ணுது, நம்மளைய பிடிச்சு வச்சிருக்கு. அதனால நமக்கு தேவனுடைய காரியங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ பிறக்கும் போதே இந்த பலவீனங்களோடு தான் நம்ம பிறக்கிறோம். கரெக்டுங்களா? கரெக்டா? இப்போ பிள்ளை யார் மாதிரி இருக்கும்? பெற்றோர் மாதிரி இருக்கும். இதைத்தான் ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹெரிடிட்ரி டெண்டன்சிஸ் அப்படின்னா, அந்த அப்படியே பெற்றோர்லேருந்து அவங்க முன்னோர்கள், அந்த முன்னோர் வழி அப்படியே வர ஜீன்ஸ்லேயே வர ஒரு சில பலவீனங்கள். எதாவது சொல்ல முடியுமா? இப்போ அப்பா கோவப்படுறவராக இருந்தால் மகனும் என்ன குணமுடையவனாக இருப்பான்? கோவக்காரனாக இருப்பான். இது மாதிரி இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். சில குடும்பங்களில் சில அப்பாக்கள் குடிப்பழக்கம் உடையவர்களாக இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் சீக்கிரமாக குடிப்பழக்கத்தில் அடிமைப்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். சில குடும்பங்களில் பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சண்டை போட்டே இருப்பாங்க. அதை பார்த்து வளர்கிற குழந்தை பின்பாக எப்படி இருக்கும்? என்ன மாதிரியான எண்ணங்கள், என்ன மாதிரியான குணங்கள் அந்த குழந்தைக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பயம் இருக்கும், ஒரு வெறுப்பு, எரிச்சல், இதெல்லாம் சீக்கிரமாக அந்த குழந்தைக்கு வந்துடும். ஏன்னா அந்த குழந்தை அது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வளர்க்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அது மாதிரி ஒரு பெற்றோர் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரு அன்பு கிடைச்சிருக்காது. கரெக்டுங்களா? இப்போ தனக்கே அன்பு கிடைக்காத போது அந்த குழந்தை பின்னாடி மற்றவங்களிடத்தில் அன்பாகவும் அரவணைப்போடும் அது நடந்து கொள்ளுமா? இல்லை. அப்போ அன்புனா என்னன்னு தெரியாது. அன்புனா என்னன்னு தெரியாமல் வளரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிற்காலத்தில் அவங்களுக்கு மற்றவங்க மீது அந்த அன்பை கொடுப்பதற்கும் விட்டு கொடுப்பதற்கும் அந்த மனசு கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில குடும்பங்கள் அம்மா அப்பா இருந்துமே பிள்ளைகள் ஒரு தனித்து இருப்பது போல் அம்மாட்டிருந்து அவங்களுக்கு அன்பு கிடைக்காது. அம்மா அப்பா சண்டையிலே அவங்க 2 பேரும் மூழ்கி இருப்பாங்க. பிள்ளைக்கு கவனிப்பு இருக்காது, அன்பு கிடைக்காது. அப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமையில் அன்பு கிடைக்காமையே வளரும். அப்படி அன்பு இல்லாமல் வளர்கிற பிள்ளைகள் பிற்காலத்தில் யாராவது அன்பு காட்டினா ஈஸியாக ஏமாந்துருவாங்க. அப்பாட்டிருந்து அன்பு கிடைக்காத பெண் பிள்ளைகள் பிற்காலத்தில் ஈஸியாக ஏமாற்றத்துக்குள்ளே போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அம்மாட்டிருந்து அன்பு கிடைக்காத வளர்கிற ஆண் பிள்ளைகள் பின்னாடி ஈஸியாக அந்த லவ் மாதிரி விஷயங்களை ஏமாந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது. தவறான நபர்களை தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்லுது. அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் இதெல்லாம் ஏன் நான் விலக்கி சொல்கிறேன்னா, எப்படி நமக்குள்ள சில எண்ணங்கள், சில சுபாவங்கள், சில தப்பான குணங்கள் எப்படி நமக்குள்ளே வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 2 விதமாக வரும். ஒன்று நம்ம வம்சாவளியாக நம்ம அப்பா அம்மாட்டிருந்து வர குணங்கள், ஒன்று அதுதான் ஹெரிடிட்ரி டெண்டன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹெரிடிட்ரியாக வர்றது. இன்னொன்று கல்டிவேட்டட் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து நம்ம பார்க்குற கேட்குற விஷயங்கள்லேருந்து நம்ம சில விஷயங்கள் கற்றுப்போம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சுற்றியுள்ள மனிதர்கள் எப்படி இருக்காங்க, இல்லை ஒரு நாள் டிவி சினிமா பார்க்குற பழக்கமுடைய பிள்ளைகளாக இருந்தால், குடும்பங்களாக இருந்தால் அப்படின்னா அதிலிருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க, நல்லது கெட்டது எல்லாமே. ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே மனுஷனுக்குள்ளாக போய் அவனை ரொம்ப பலவீனத்துக்குள்ள பாவத்துக்குள்ளாக வைக்குது. இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி சில புத்தகங்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரு சில புத்தகங்களில் சொல்லப்பட்ட ஆராய்ச்சிகளுடைய கருத்துக்களை நான் சுருக்கமாக சொல்கிறேன். Generally speaking, the feelings we experience in the first 2 years of life shows us whether we are fundamentally welcome here or not. அதாவது குழந்தை பிறந்து முதல் 2 வருஷத்தில் அந்த குழந்தை எப்படி நடத்தப்படுகிறது என்பதை வச்சு தான் அந்த குழந்தையோட பிற்காலத்தினுடைய குணமே அமைதான். முதல் 2 வருஷத்தில் அந்த முதல் 2 வருஷத்தில் ஒரு அரவணைப்போடு, அன்போடு, ஒரு சரியான ஒரு பெற்றோர்கள் அந்த குழந்தையை வளர்த்து எடுத்தாங்க அப்படின்னா அந்த பிள்ளை பிற்காலத்தில் எப்படி இருக்கும், கொஞ்சம் நல்ல குணத்துங்களோடு இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதே அந்த 2-3 வயது பருவத்தில் அந்த பிள்ளைக்கு தேவையான கவனம் கிடைக்கல, அன்பு கிடைக்கல, இல்லை அன்பை கொடுக்க வேண்டிய அம்மாவே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு எப்பவும் சோகமாக கவலையோடு இருக்காங்கன்னா என்ன ஆகும், அந்த குழந்தையும் ஒரு கவலையில், பயத்தில் அப்படி தான் வளரும். சரிங்களா? அப்போது இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறாங்க. ஒருத்தர் குழந்தைய வச்சுட்டு அந்த குழந்தைக்கு பொம்மையெல்லாம் காமிச்சு விளையாண்டுருக்காங்க. அந்த ரூம்குள்ளே அது வரைக்கும் நல்லா என்ன பண்ணுது அப்படின்னா அந்த குழந்தை பொம்மையை எடுக்குது, இது பண்ணுது, எல்லாம் வைக்குது. அந்த ரூம்குள்ளே இன்னொருத்தவங்க வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா கையில் கிடையாது, வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசுகிறாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி பொம்மையெல்லாம் எடுத்து விளையாண்டுட்டு ஜாலியாக இருக்குது. விளையாட்டை
விட்டுரும். அது விளையாட்டு விட்டுட்டு அப்படியே பயத்தில் அப்படியே உட்காந்துருச்சு. உட்காந்துட்டு அதை எடுக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு குழப்பத்தில் அப்படியே ஒரு பயத்தில் ஒரு தடுமாற்றத்தில் இருக்குது. நிறைய பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரொம்ப குடும்பங்களில் ரொம்ப பிரச்சனையில் வளர்ந்த பிள்ளைகள் ரொம்ப பயத்திலே இருப்பாங்க பின்னாடியானா கூட. அப்படி நான் சில பிள்ளைகள் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு எதையுமே வாய் திறந்து கேட்க தெரியாது, ரொம்ப பயப்படுவாங்க அந்த பிள்ளைங்க. சரிங்களா? அப்போ இப்படி தான் நம்முடைய குணங்கள் என்ன ஆகுது, உருவாகுது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னென்னா, சில பெற்றோர் ரொம்ப செல்லம் கொடுத்து ரொம்ப எது கேட்டாலும் வாங்கி கொடுத்து அப்படி ஒரு மனநிலையில் வளர்ப்பாங்க. அந்த பிள்ளைக்கு என்ன தான் ஒரு மனநிலை இருக்கும் அப்படின்னா, நான் தான் ரொம்ப முக்கியமானவன், நான் தான் பெரியவன், எனக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கணும், எனக்கு கேட்டது கிடைக்கல அப்படின்னா அந்த குழந்தைங்களாம் வந்து சும்மா விடமாட்டாங்க பெற்றோர்களை. அப்படி ஒரு மனநிலையிலையும் பிள்ளைகள் வளராங்க. இன்னொரு ஒரு தாழ்மையாக ஒரு தாழ்வு மனப்பான்மையிலும் பிள்ளைகள் இருப்பதை நாம் பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பெற்றோர்களிடமிருந்து நமக்கு சிறுமாறு நல்ல கெட்ட விஷயங்கள் வருது. அடுத்து நம்ம பார்க்குற விஷயங்கள், சினிமா, டிவி, இதெல்லாம் பார்க்கும்போது என்ன கற்றுக்குறோம்? நான் சினிமா பார்த்துட்டு இருந்தவன் தான். ஒரு 10 வருடங்கள் முன்பாக சத்தியம் தெரிந்து கொண்ட பின்பாக அதை நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்களும் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? இப்போ பார்த்துட்டு இல்லைல்ல? ஓகே, அது இருக்கு சந்தோஷம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன, சினிமா இப்போ சோஷியல் மீடியா வந்துடுச்சு. சோஷியல் மீடியா இதெல்லாம் பார்க்கறதுனால என்ன ஒரு பாதிப்பு? டைம் வேஸ்ட். ஓகே, வெரி குட். ஓகே, வேறு என்ன? நீங்கள் யூத் சொல்லுங்கள். நீ சொல்லுப்பா. ஃபேஸ்புக். சொல்லுமா. அது இன்னுமா அதிகமாக பார்க்கணும். அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதனால நீங்கள் எக்ஸாமில் அதிக மார்க் வாங்க போகிறீங்களா? இல்லை உங்களுக்கு வேலை கிடைக்க போதா? இல்லை நீங்கள் இன்னும் அழகாக போகிறீங்களா? எதுவும் உங்களுக்கு நடக்க போகிறது கிடையாது. அம்மா சொன்ன மாதிரி வேஸ்ட் ஆஃப் டைம். வேறு என்ன மாதிரியான கெட்ட விஷயம்? ஒரு ஸ்டடியில் ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியா பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே என்ன காண்பிக்கப்படுது, எல்லாருமே என்ன பிக்சர் போடுறாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா பிக்சர் போட்டு இப்படி இருக்காங்க. அதை பார்க்க நமக்கு என்ன ஆகுனா, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷம் இல்லாமல் இருக்குமோ, நமக்கு நம்மளை பற்றின ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். ஓகேங்களா? இப்போ இது மாதிரி விஷயங்கள்லாம் வர, ஆனால் நம்ம வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், கடவுள் நம்மளை நல்லா தான் வச்சுருப்பார். ஆனால் இருந்தால் நமக்கு என்ன தோணும், அவங்களாம் அப்படி இருக்காங்களே, நம்ம இப்படி இருக்கமேன்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு ஆசை, இதெல்லாம் வந்து நமக்கு வரும். அப்புறம் தொடர்ந்து அதிலே நம்ம மூழ்கி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது எல்லாமே சுயத்தையும் பெருமையும் உண்டு பண்ணக்கூடிய காரியங்களாக இருக்குது. சரிங்களா? நம்ம ஆடை அலங்காரம் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், இதுதான் வேதாகம் சொல்லுது இல்லைங்களா? ஆனால் அதை பார்க்கும்போது என்ன ஆகும், நமக்கு அதில் நமக்கு கவனம் போகும். நம்மை பெருமையாக, நம்மை அழகாக, நம்மை உயர்வாக காண்பிக்கிற ஒரு எண்ணம் நமக்கு அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி தான் சினிமா படம் கதைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலான கதைகள் என்ன இருக்கும் அப்படின்னா, வில்லன் ஏதாவது ஹீரோவை ஏதாவது பண்ணிடுவாப்புல, இல்லை ஹீரோ ஃபேமிலி ஏதாவது பண்ணியிருப்பாப்புல, ஹீரோ என்ன பண்ணுவாப்புல, போய் பழி வாங்காப்புல. முன்னாடியெல்லாம் அருவா வச்சு வெட்டிட்டு இருந்தாங்க, இப்போல்லாம் வந்து துப்பாக்கி கல்ச்சர் வந்துருச்சு. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. நாம் பழி வாங்குற எண்ணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் சினிமா பார்த்துட்டே இருந்தால் உங்களுக்கு என்ன எண்ணம் தான் வரும்? பழி வாங்குகிற எண்ணம் தான் வரும். இன்னும் நிறைய எண்ணங்கள் வரும். இப்போ ரொம்ப கவர்ச்சி அதிகமாகிடுச்சு சினிமாவில் இல்லைங்களா? எல்லா இடங்கள்லையும் ரொம்ப கவர்ச்சி அதிகமாகிடுச்சு. அப்போ அதையே பார்க்கும்போது நமக்கும் நம்ம எண்ணங்கள் அது மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ நம்ம 2 விஷயம் பார்த்தோம், ஹெரிடிட்ரி அண்ட் கல்டிவேட்டட் டெண்டன்சிஸ். ஹெரிடிட்னா நமக்கு பெற்றோரிடமிருந்து வருகிற விஷயம். இன்னொன்று நம்ம இது மாதிரி பார்த்து வளர்கிற விஷயங்கள். இது மாதிரி நமக்கு நிறைய தப்பான எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் எல்லாம் இருந்து நம்ம என்ன பண்ணோம்? விடுதலையாகும். கரெக்டுங்களா? உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு குறைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என் அம்மாட்ட என்னோட இந்தந்த குறைகளாக இருக்குது, அது எங்கிட்ட இருக்குது. அப்பாட்ட இந்தந்த குறைகளாக இருக்குது, அது எங்கிட்ட இருக்குது. நான் என்ன பண்ணணும்? மாற்றிக்கணும். சினிமா இதெல்லாம் பார்த்து எனக்குள்ளே இது மாதிரி நல்லா இது இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும், அப்படி மேக்கப் பண்ணிக்கணும், அங்கே போகணும், இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அது மாதிரி எனக்கு ஆசைகள், எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நம்ம என்ன சுபாவத்துக்குள்ளே இருக்கோம்? ஜென்ம சுபாவத்துக்குள்ளே, பாவ சுபாவத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். இப்போ இந்த சுபாவம் நமக்கு மாற வேண்டும். இது மாறினா தான் என்ன பண்ண முடியும்? நம்ம தேவனுக்குள்ளே வளர முடியும். ஓகேங்களா?
சரி, இது மாறுவதற்கான வழிகளை நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல் விஷயம், ஒரு சில படிகள் நிலைகள் இருக்குது. அதில் முதல் படி என்ன அப்படின்னா, ஐடென்டிஃபைங் அவர் வீக்னஸஸ். நம்முடைய பலவீனங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல என்ன பண்ணணும், நம்ம கண்டறியணும். சரிங்களா? இப்போ எல்லாருமே ஒரு டெஸ்ட் நம்ம இது பண்ண போகிறோம். எல்லாரும் கண்ணை மூடிக்குங்க. கண்ணை மூடிக்கிட்டிங்களா? இப்போ நான் சொல்கிறத கவனிங்க. இப்போ உங்களுடைய குறைகள், உங்கள் அப்பா அம்மாட்டிருந்து என்ன கெட்ட குணங்கள், என்ன நல்ல குணங்கள் வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எங்கள் அப்பாட்டிருந்து இந்த நல்ல குணம், நேர்மையாக இருக்கிறது, கரெக்டாக சில விஷயங்களை செய்கிறது, இது மாதிரி நல்ல குணங்கள் என்கிட்ட வந்திருக்கு அப்படின்னா அது என்னென்ன நல்ல குணங்கள் அப்படின்னு சொல்லி யோசிங்க. அம்மாட்டிருந்து வந்து நல்ல குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்தது கெட்ட குணங்கள் என்னென்னு கண்ண முடிக்குங்க. என்னென்ன கெட்ட குணங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்திருக்கு, உங்கள் அம்மாட்டிருந்து வந்த கெட்ட குணங்கள் என்னென்ன, உங்கள் அப்பாட்டிருந்து வந்த கெட்ட குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்தது, நீங்கள் பார்த்த விஷயங்கள், சினிமா ஆகட்டும், பாட்டாகட்டும், எல்லாத்துலேருந்து நீங்கள் பார்த்த விஷயங்கள் என்ன உங்களுக்கு அதிகமாக இதாக இருக்குது? ஒருவேளை சீக்கிரம் உங்களுக்கு கோவம் வருதா, சீக்கிரம் பழி வாங்குகிற எண்ணம் வருதா, இல்லை சினிமா பார்க்குறனால, பாட்டு கேட்குறனால இந்த லவ் ரிலேட்டட் ஃபீலிங்ஸ், தாட்ஸ் வந்து அதிகமாக வருதா, என்னென்ன குறைகள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பட்டியலிடுங்க. யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை, உங்களுடைய குறைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஓகே, ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? கண்ணை திறக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நம்முடைய குறைகளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. ஏன் இது முக்கியம் அப்படின்னா, இந்த காலத்தில் எப்படி இருக்காங்க மனுஷங்க அப்படின்னா, எரிஞ்செறிஞ்சு பேசுவாங்க. அப்போ நான் அப்படி தான்ப்பா, கேட்டால் என்னது, நான் அப்படி தான்ப்பா, என் பேச்சே அப்படி தான், என் சுபாவமே அப்படி தான். ஆனால் அது ஏற்றுக்கொள்கிற விஷயமா? ஏற்றுக்கொள்கிற விஷயம் கிடையாது. அப்போ முதல்ல நம்மகிட்ட குறை இருக்குது அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணணும்? ஒத்துக்கணும். என் சுபாவமே அப்படி தான், என் பேச்சே அப்படி தான், நீ இருக்கிறனா இரு, போகிறனா போ, கேட்குறனா கேளு, கேட்காட்டி போ அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை நமக்கு இருக்கக்கூடாது. வேதத்தின்படி அது தவறாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? அதை முதல்ல ஏற்றுக்கணும். ஒருவேளை அந்த சுபாவம் நமக்கே நம்ம வளர்ந்துருக்கலாம், இல்லை சின்ன வயசில் ஏதாவது நமக்கு அன்பு கிடைக்காதனால நமக்கு அந்த வெறுப்புணர்வு நடந்திருக்கலாம், இல்லை அப்பா மட்டும்தான் அந்த வெறுப்பான விஷயங்கள் வந்திருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம முதல்ல அந்த தப்பை ஒத்துக்கணும். ஓகேங்களா? டிசைர் ஆஃப் ஏஜஸில் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. சேட்டன் இஸ் பிளானிங் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் அவர் ஹெரிடிட்டரி அண்ட் கல்டிவேட்டட் ட்ரைட்ஸ் ஆஃப் கேரக்டர். பிசாசானவன் நமக்குள்ளே இருக்கிற இந்த ஜென்ம சுபாவத்தையும் நம்முடைய பாவ பழக்க வழக்கங்களையும் தெரிந்து வைத்திருக்கிறான். ஒவ்வொருத்தர்கிட்ட என்ன இந்த ஜென்ம சுபாவங்கள், பாவ பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் தெரிஞ்சு அதை வந்து அட்வான்டேஜாக அவன் எடுத்துக்கிறான். உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லாரும் ஒரே விதமாக பிசாசு சோதிக்கிறது கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு விதமாக சோதனை இருக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமாக சோதனை இருக்கும். பிசாசுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு கூட இருக்கவங்க கூட, உங்கள் ஹஸ்பண்டு கூட தெரியாது உங்களுடைய வீக்னஸ் என்னென்னு, உங்கள் ஒய்ஃபு கூட தெரியாது உங்கள் வீக்னஸ் என்ன. ஆனால் பிசாசுக்கு என்ன பண்ணும்? தெரியும். அந்த வீக்னஸை நோட் பண்ணி வச்சுட்டு அதில் உங்களை வீழ்த்துவதற்கு அவன் ரெடியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. And to blind our eyes to our own necessity and defects, only through realizing our own weaknesses and looking steadfastly unto Jesus can we walk securely. அதாவது நம்முடைய பலவீனங்கள் என்ன என்பதை உணர்ந்து கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நாம் வாழ்ந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? நாம் மேற்கொள்ள முடியும். ஓகேங்களா? we should criticize ourselves closely. நம்மளை நாமே என்ன பண்ணணும் அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா நம்மகிட்ட இருக்க குறை என்ன, நல்லது என்ன, நல்ல குணங்கள் என்ன, கெட்ட குணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ஞ்சு பார்க்கணும். இது முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, யாரையும் ப்ளேம் பண்ணாதீங்க. டோன்ட் ப்ளேம் அதர்ஸ். எங்கள் அம்மானால தான் இப்படி, எங்கள் அப்பானால தான் இப்படி, இல்லை அதனால தான் இப்படி, இதனால தான் இப்படி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க? யாரையும் ப்ளேம் பண்ணாதீங்க. ப்ளேம், மற்றவங்கள குறை சொல்ல நாம் வந்து வளர மாட்டோம். நம்மகிட்ட குறைகளை உணர்ந்து நம்ம மாற்றிக்க முயற்சி பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம்? வளருவோம். மூன்றாவது படி என்ன அப்படின்னா, நம்முடைய குறைகளுக்காக, பாவங்களுக்காக நாம் தேவனிடம் பாவ அறிக்கை செய்யணும், மனம் திரும்பணும். ஆண்டவரே, நான் தொடர்ந்து கோபத்தோடு இருக்கிறவனாக இருக்கிறேன், தொடர்ந்து என் மனசுக்குள்ளே வந்து எரிச்சலை ஊட்டுகிற எண்ணங்களும் பழிவாங்குகிற எண்ணங்கள் அதிகமாக இருக்குது, மற்றவங்களுடைய குறைகளையே நோக்கி பார்க்குற கண்கள் எனக்கு அதிகமாக இருக்குது, எனக்கு வேதத்தை படிக்க ஆர்வம் இல்லை, எனக்கு சினிமா பார்க்கவும் பாட்டு பார்க்கவும் சோஷியல் மீடியாவில் இருக்கவும் தான் எனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது. இந்த பாவத்தை மன்னிங்க, இந்த சுபாவத்தை
எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், நாம ஜெபிக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கிட்டா அவர் என்ன பண்ணுவார்? பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். 1 யோவான் 1:9 இல்லைங்களா? அப்போது நாம் பண்ணுறது இங்கே என்ன பண்ணுறோம்? பாவத்தை அறிக்கை செய்கிறோம். ஒரே ஒரு விஷயம் நாம் பண்ணுறோம். இது கடவுள் என்ன பண்ணுறார்? நம்மை மன்னித்து, ஃபஸ்ட்டு விஷயம் அவர் என்ன பண்ணுறார்? பாவத்தை மன்னிக்கிறாரு. மன்னிக்கிறது மட்டும் கிடையாது, அதை கடலின் ஆழங்களில் போட்டு புதைச்சி வைக்கிறார். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை என்ன பண்ண மாட்டார்? எடுத்து பார்க்க மாட்டார். அப்போ மன்னிக்கிறாரு, அதை மறக்கிறாரு. 1. அதுக்கப்புறம் நம்ம எல்லா அநியாயத்தையும் நீக்கி, அப்புறம் நமக்குள்ளே இருக்கிற அநியாயத்தை, பாவ சுபாவத்தை என்ன பண்ணுறார்? நீக்கிறார். ஃபஸ்ட்டு மன்னிக்கிறார், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறார்? பாவ சுபாவத்தை நீக்குகிறார். அடுத்தது நம்மை சுத்திகரிப்பதற்கு 3வது விஷயம் என்ன பண்ணுறாரு? நம்மை சுத்திகரிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு அழுக்கான பாத்திரம் இருக்குது, கழுவுன பின்னாடி அது என்ன பாத்திரமாக மாறும்? புது பாத்திரமாக மாறும். அப்போ அதான் சுத்திகரிப்பு. அதுபோல் பாவ சுபாவம் உள்ள நம்மை ஆண்டவர் சுத்திகரித்து ஒரு புது மனிதனாக மாற்றுகிறார். இது எல்லாத்துக்கும் நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் பாவ அறிக்கை. பாவ அறிக்கை செய்யணும். மனம் உணர்ந்து, அந்த பாவத்தினுடைய தன்மையை உணர்ந்து, இந்த பாவம்தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தது, இந்த பாவம்தான் அவரை காயப்படுத்தியது, இதே பாவத்தில் இருந்தேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்கள் இழந்துருவேன், அது இயேசுக்கு பிடிக்காது, நான் நல்லா இருக்கணும்னு இயேசு நினைக்கிறாரு, அதனால் நான் இந்த பாவத்தை விட போகிறேன். இப்போ பாவத்தினுடைய தன்மையும் அதனுடைய கொடூரத்தையும் நாம் உணரணும். சரிங்களா? இப்போ பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டு போன்னு சொல்கிறாங்க வீட்டில். ஹெல்மெட் போடாமல் ஒரு பையன் போகிறான். இது சரியா தப்பா? தப்பு. போய் அங்கே ஆக்சிடெண்ட் ஆகி அவனுக்கு விபத்து நடக்குது. உயிரே போகிறக்கு வாய்ப்பு இருக்கா விபத்தில்? அப்போ அந்த ஹெல்மெட் போடாமல் போனதுங்கிறது எவ்வளோ பெரிய தப்பு? மிக பெரிய தப்பு. ஆனால் அதான் உணர்ந்துருப்பானா அந்த செயலை செய்யும்போது? இல்லை. அது மாதிரி தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா, ஒரு பாவத்தை செய்யும்போது அந்த பாவம் நம்மளை எங்கே கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? செஞ்சிட்ருக்கோம். பாவத்தினுடைய கொடூரத்தை உணராமல் இருக்கிறோம். அப்போ நம்ம சில விஷயங்களை செய்யும்போது நம்ம நல்லா யோசிக்கணும். நான் மொபைல்லே பார்த்துட்ருக்கேனே, டைம் வேஸ்ட் ஆகுதே, எனக்குள்ளே இதை பார்க்கும்போது எனக்குள்ளே சில சோர்வுகள் இல்லை சுயநலமான எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கே, இது என்னை கடவுள்கிட்டருந்து வழி விலகி கொண்டு போயிருமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வேணும். சரிங்களா? இப்போ பாவத்தினுடைய கொடூரத்தை உணர்ந்து அதை நாம் அறிக்கை செய்யும் போது தேவன் நம் பாவங்களை மன்னிக்கிறார், நம்மை சுத்திகரிக்கிறார், எல்லா அநியாயத்தையும் நீக்கிறார். அப்படின்னா பாவத்தையும் பாவ சுபாவத்தையும் எடுத்து போறாரு. அதுக்கப்புறம் புது இருதயத்தை கொடுக்கிறார், நம்மை சுத்திகரிக்கிறார். இனி நம்மளால் பாவம் செய்யாமல் வாழ முடியுமா? முடியாதா? முடியும். ஏன்னா தேவன் நம்மை சுத்திகரிச்சிட்டார். தேவன் நம்ம இடத்துல இந்த பாவத்தை எடுத்து போட்டாரு, நமக்கு புது இருதயத்தை தந்துட்டாரு, புது பலனை தந்துட்டாரு. இனி தேவன் தந்த அந்த புது இருதயத்தில் புது பலத்தினால் நம்ம என்ன பண்ண முடியும்? பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நிறைய பேர் பாவ அறிக்கை செய்யும் போது பாவத்தை தேவன் மன்னிச்சிட்டார் நம்புறாங்க, ஆனால் புது இருதயத்தையும் புது பலத்தையும் ஆண்டவர் தந்துட்டார் நம்புறது கிடையாது. ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியுதுங்களா? பாவத்தை மன்னிச்சிட்டார்னா என்ன அர்த்தம்னா, மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் என்ன மன்னிச்சிட்டாரு, ஆண்டவர் கிருபை உள்ளவர், ஓகே. ஆனால் இதே பாவத்தை இதே சோதனை நாளைக்கு எனக்கு வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை எனக்கு என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம நம்புறது கிடையாது. அதனால தான் நாளைக்கு அதே சோதனை வந்தோடனே வீழ்ந்துடுறோம். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், ஏன்னா தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கு. இப்போ தேவனால் பிறந்தவனால பாவம் செய்யாமல் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனால் மறுபடியும் நாம் ஏன் பாவம் செய்கிறோம்? ஏன்னா தேவன் எனக்கு பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை தந்துட்டார் என்று நாம் விசுவாசிப்பது இல்லை. அது உங்கள் அப்பா அம்மாட்டிருந்து வந்திருக்கலாம், இல்லை சின்ன வயசுலேருந்து நீங்கள் பல வருஷங்களாக நீங்கள் உண்டாக்கிட்ட பாவ பழக்க வழக்கமாக இருக்கலாம். அது எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, அந்த பாவத்தை தேவன் மன்னித்து அந்த சுபாவத்தை எடுத்து போட்டு உங்களுக்கு புது இருதயத்தையும் புது பலத்தையும் தேவன் தருகிறார். இதை நாம் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்தோம் அப்படின்னா அடுத்ததாட்டி சோதனை வரும்போது நம்ம எப்படி இருப்போம்னா, தைரியமாக அதை எதிர்கொள்வோம். அதை பார்த்து என்ன பண்ண மாட்டோம்? பயப்பட மாட்டோம். நமக்கு விசுவாசம் இல்லாதனால தான் பிசாசு எங்கே தூரத்தில் வந்தாலும் அவனை பார்த்து இங்கே பயப்படுறோம். விசுவாசித்தோம், தேவன் எனக்கு புது இருதயத்தை புது பலத்தை தருகிறார் என்று விசுவாசித்தோம் அப்படின்னா, பாவமே எனக்கு சோதனையே வந்தாலும்
தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு இந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை தருவார் என்று நாம் தைரியமாக அதை எதிர்கொள்வோம். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நாம் பிசாசை எதிர்த்து நிற்கிறதே கிடையாது, ஏன்னா நமக்கு விசுவாசம் கிடையாது. அதான் பிரச்சனை. அப்போ உங்களுடைய ஹெரிடிட்ரி அண்ட் கல்டிவேட்டட் டெண்டன்சிஸ், அதாவது உங்களுடைய ஜென்ம சுபாவத்தையும் பாவ பழக்க வழக்கத்தையும் மாற்ற விரும்பினீர்கள் என்றால் தேவனிடம் நீங்கள் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். தேவன் உங்களை மன்னித்து விட்டார், உங்களை பாவத்தை நீக்கிவிட்டார், புது இருதயத்தை தந்துட்டார், புது பலனை தந்துட்டார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். சில சமயம் நம்ம செஞ்ச தவறுகளை நம்மளாலே மன்னிக்க முடியாது, ஆனால் இருந்தாலும் தேவன் மன்னிச்சிட்டார் என்ன பண்ணும்? நம்பணும். சில சமயம் நீங்கள் பாவ அறிக்கை செய்யும் போது உங்களுக்கு தேவன் மன்னிச்சிட்டாருங்கிற உணர்வு வரும், சில சமயம் அந்த உணர்வு வராது. இப்போ உணர்வு வரல அப்படின்னா கடவுள் உங்களை மன்னிக்கலைன்னு அர்த்தமா, இல்லை மன்னிச்சிட்டாருன்னு அர்த்தமா? மன்னிக்கலைன்னு அர்த்தம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மன்னிக்கல நீங்கள்? ஓகே. இப்போது சாட்சி ஆகமத்தில் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராப்ஸில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, டோன்ட் வெயிட் ஃபார் த ஃபீலிங். உணர்வுக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா நாம் உணர்வின் அடிப்படையில் வாழவில்லை, நாம் எதன் அடிப்படையில் வாழ்கிறோம்? வசனத்தின் அடிப்படையில் வாழ்கிறோம். சில சமயம் ஆண்டவரே இந்த பாவத்தை பண்ணிட்டே என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்ல ஆண்டவரே என்ன மன்னிச்சிட்டாருங்கிற அந்த தேவ சமாதானம் கிடைக்கும் எனக்கு. ஆனால் சில சமயங்கள் அது கிடைக்காம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கிடைக்கல அப்படிங்கிறக்காக கடவுள் உங்களை மன்னிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. கடவுள் உங்களை அப்போ என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. சில சமயம் அந்த ஃபீலிங் லேட்டாக வரும், சில சமயம் ஃபீலிங் என்ன பண்ணுவோம்? லேட்டாக வரும். ஆனால் அதுக்காக நீங்கள் நம்பிக்கையற்று துவண்டு போக தேவையில்லை. தேவன் என்னை மன்னிச்சிட்டாரு, தேவன் என்னை காப்பாற்றிட்டாரு அப்படிங்கிறத என்ன பண்ணுங்க, நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உணர்வுகளின் அடிப்படையில், வசனத்தின் அடிப்படையில் நாம் என்ன பண்ணணும்? நம்பணும். உண்மையிலே நாம் பாவ அறிக்கை செஞ்சோன்னா தேவன் என்ன பண்ணுவார்? மன்னிச்சு நம்ம அநியாயத்தை நீக்கி நம்ம சுத்திகரிப்பார். ஏன்னா அது அவருடைய வாக்கு தத்தம். ஓகேங்களா? வாக்கு தத்தத்தை, வசனத்தை நாம் நம்ப வேண்டும், நம்முடைய உணர்வுகளை நம்பக்கூடாது. ஏன்னா சில சமயம் நமக்கு தப்பான விஷயம் சரியாக தோணும், சரியான விஷயம் தப்பாக தோணும். இப்போ உணர்வுகளை நாம் நம்பக்கூடாது, நாம் வசனத்தை நம்ப வேண்டும். இப்போ ஓய்வு நாள் எனக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு தோணுது, நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படி. ஓகேங்களா? இல்லை நான் ஒரு ஹிந்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் ஃபீல் பண்ணுறேன், என்னோடய ஃபீலிங் கரெக்டா? தப்பு. ஏன்? ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? ஓய்வு நாள் 7ஆம் நாள். வசனம் என்ன சொல்லுது? யாரை கல்யாணம் பண்ணி சொல்லுது? விசுவாசியை கல்யாணம் பண்ணி சொல்லுது. அப்போது நம்முடைய உணர்வுகள் சில சமயம் அது தவறாக இருக்கலாம். அப்போ உணர்வுகளை எப்போதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்பக்கூடாது. ஆனால் அதனால உணர்வுகளை தப்புன்னு நான் சொல்ல வரல. ஜெபம் பண்ணும்போது அந்த தேவ சமாதானம் கிடைக்கும், அது நல்ல விஷயம்தான். ஆனால் சில சமயம் அது காலதாமதமாகலாம், சில சமயம் அதுக்கு வேண்டிய அதிக போராட்டங்கள் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்? நம்ம தேவனை நம்பணும். தேவன் நம்மை கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது, நினச்சிடவே கூடாது. ஏன்னா நிறைய பேர் நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டு நான் பைபிள்லாம் படிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க, தெரியுமா? நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன், நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. எவ்வளோ பாவமாக இருந்தாலும் நம் தேவன சமூகத்தில் வரும்போது தேவன் நம்மை மன்னிக்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அந்த நம்பிக்கை வேணும். இதான் புது இருதயம், புது வாழ்வு. சரிங்களா? அதுக்குள்ளே நாம் போகணும். A genuine conversion changes hereditary and cultivated tendencies to wrong. உண்மையான மனமாற்றம் நம்முடைய ஜென்ம சுபாவத்தையும் பாவ பழக்கவழக்கங்களையும் மாற்றுகிறது. உண்மையான மனமாற்றம். எப்படி இந்த மனமாற்றம் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது இங்கே ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுப்போம். குழந்தையோட அம்மா இருக்காங்க. அம்மா என்ன பண்ணும் அப்படின்னா, பாஸ்டர் சொல்லிடுறாரு, குழந்தைங்கள்லாம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க, எங்கேயாவது ரோட்டுக்கு போனால் அங்கே வண்டியெல்லாம் வருது பார்த்து வச்சுக்கோங்க. அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் கவனக்குறைவோடு இருந்துடுறாங்க. குழந்தை அப்படியே போயிடுது. ரோட்டில் பெரிய வண்டி வருது, விபத்து ஏற்படுற ஒரு சமயம். அந்த சமயத்தில் அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சகோதரன் இடையில பூந்து அந்த குழந்தையை காப்பாற்றிடுறாரு. ஆனால் அந்த சகோதரனுக்கு ஒரு பெரிய காயம், உயிரே அவருக்கு போகிற சூழ்நிலை. இப்போது இது யாருடைய தப்பு? தாயினுடைய தப்பு. தாய் ஒரு 2 நிமிஷம் அவங்க கவனக்குறைவாக இருந்திருப்பாங்க. கரெக்டுங்களா? மேபி அவங்க தண்ணி குடிக்க போயிருக்கலாம், இல்லை ஏதாவது ரெஸ்ட் ரூம் போயிருக்கலாம், ஏதோ ஒரு அடிப்படையான விஷயம் செய்வதற்காக போயிருக்கலாம். ஆனால் அந்த 2 நிமிஷம் கவனக்குறைவுனால ஒரு நபருடைய உயிரே போயிருச்சு. அப்போ அதை பார்க்கும்போது அந்த தாய்க்கு எப்படி இருக்கும்? என்னால் தான் இது நடந்துருச்சு, நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு.
ஒருவேளை நான் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம், இல்லை வேறு யார்ட்டாவது நான் கொடுத்துட்டு போயிருக்கலாம் குழந்தைய, இத்தனைக்கும் பாஸ்டர் சொன்னார் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்திருக்கும். தான் பண்ண தப்போடைய கொடூரம் எவ்வளோ அப்படிங்கிறத உணர்ந்திருப்பாங்க. எப்போ அந்த நபர் அடிபட்டு அங்கே இறந்து கிடப்பதை பார்க்கும்போது. ஒருவேளை அப்படி எதுவும் நடக்கலைன்னா கூட அந்த தப்பை அவ்வளோ தூரம் அவங்க பெரிய தப்புன்னு அவங்க ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த நபர் இறந்ததை பார்க்கும்போது இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எப்போது அவங்க கவனக்குறைவாக இருப்பாங்களா குழந்தைய வச்சுக்கிட்டு? இருக்க மாட்டாங்க. நாம் எல்லோருமே செய்கிற அது சின்ன தப்போ பெரிய தப்போ எல்லா தவறுக்கும் ஒரு உயிர் பலியாக இருக்கு. அது யார்? இப்போ அதை நாம் ரியலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த பாவம்தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தது. ஸ்பிரிட் ஆஃப் ப்ராசஸில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருவேளை உலகத்தில் ஒரே ஒரு நபர் இருந்து அந்த நபரை தான் மீட்கணும் அப்படின்னா அந்த நபருக்காக இயேசு கிறிஸ்து வந்து மரிச்சிருப்பாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒருத்தன் தான் உலகத்தில் இருக்கேன், என்னை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருப்பாரு? உயிரை கொடுத்துருப்பாரு. அப்போ என்னுடைய பாவம் தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தது அப்படிங்கிற அந்த ஒரு ரியலைசேஷனுக்குள்ளே நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோமா? தப்பு செய்ய மாட்டோமா? இந்த ரியலைசேஷனுக்குள்ளே நாம் வரணும். ஓகேங்களா? அப்படி வந்து உண்மையாக அந்த ஜென்யூன் கன்வர்ஷன், உண்மையான மனமாற்றம் இருக்கும்போது அந்த பாவ சுபாவம் நம்ம இடத்துலேருந்து எடுத்து போடப்படும். ஒரு அப்பா கோவக்காரராக இருக்கலாம், அம்மா வாய் பேசுகிற ஒரு நபரை ரொம்ப வாய் பேசுகிற ஒரு நபராக இருக்கலாம், வளர்ந்த ஒரு சூழ்நிலை ரொம்ப ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், மனசுக்குள்ளே வெறுப்பு, கோபம், எரிச்சல் நமக்கு அதிகமாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலே நம்ம சத்தியத்தை உணர்ந்து தேவனை பார்த்து, தேவன் எனக்காக செய்த தியாகத்தை பார்த்து நான் வந்தேன் அப்படின்னா, மனம் மாறினேன் அப்படின்னா, இந்த சுபாவங்கள்லாம் என்னிடத்துலேருந்து நீக்கப்படும். எனக்குள்ளே என்ன சுபாவம் வரும்? தேவ சுபாவம், கிறிஸ்துனுடைய சுபாவம் எனக்குள்ளே வரும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவையான அன்பு கிடைக்கிறது கிடையாது. பிள்ளைகளுக்கு பெற்றோரிடமிருந்து தேவையான அன்பு கிடைப்பது கிடையாது. மனைவிகளுக்கு கணவர்களிடமிருந்து தேவையான அன்பு கிடைப்பது கிடையாது. கணவர்களுக்கு மனைவியிடமிருந்து தேவையான அன்பு கிடைப்பது கிடையாது. இல்லை சமுதாயத்தில் போனாலும் போட்டி பொறாமை அப்படி தான் இருக்கே தவிர ஒரு தன்னலமற்ற சுயநலமற்ற அன்பு நாம் பார்ப்பது ரொம்ப அரிதாகி விட்டது. அது மாதிரி சொசைட்டியில் நம்ம வளரும்போது நமக்குள்ளே எரிச்சலும் சுயநலமான எண்ணங்களும் வருவது இயல்பு தான். அதுலேருந்தெல்லாம் நம்ம மீண்டு தேவ சுபாவத்தை அடையணும் அப்படின்னா நம்ம கிறிஸ்துவின் அன்பை நோக்கி பார்க்கணும். வேறு யாரையுமே பார்க்கக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பை நோக்கி பார்த்தா மட்டும்தான் நமக்குள்ள அவருடைய அன்பும் சுபாவமும் குணமும் வரும். Christ has given his spirit as a divine power to overcome all hereditary and cultivated tendencies. தேவ ஆவியானவர் கிறிஸ்து கொடுத்துருக்காரு. எதுக்கு? நம்முடைய பாவ சுபாவத்தையும் பாவ பழக்கவழக்கத்தையும் மேற்கொள்வதற்கு. கேளுங்கள் கொடுக்கப்படும் ஆண்டவருக்கு சொல்லியிருக்காரு. எதை கேட்க சொன்னார்? சொல்லுங்கம்மா. ஞானம். ஓகே. சத்தியத்தை கேட்கணும். பாவத்தை என்ன? பாவ மன்னிப்பு கேட்கணும். ஓகே, வெரி குட். சரி, நம்ம இது இந்த வசனம் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். லூக்கா, நீங்கள் சொன்ன பதிலெல்லாம் கரெக்டு தான். ஆனால் வசனத்தின் அடிப்படையில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா அது என்ன அப்படின்னா, லூக்கா 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, 9வது வசனத்தை வாசிங்க. இப்போ எனக்கு பதில் சொல்லுங்கள். ஆண்டவர் எதை கேட்க சொல்லியிருக்காரு? பரிசுத்த ஆவியை கேளுங்க கொடுக்கப்படும். பொல்லாதவராகிய நீங்களே நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டால் நீங்கள் அவர் பரிசுத்த ஆவியை கொடுக்க மாட்டாரா? ஏன் பரிசுத்த ஆவியானவர் முக்கியம்னா, அவர் தான் பாவத்தை நம்ம கண்டித்து உணர்த்துறார். அவர் தான் கிறிஸ்துவின் குணத்தை நமக்கு கொடுக்குறார். ஆவின் கனி ஏன் அதுக்கு பேர் வந்தது? ஏன்னா ஆவியானவர் தான் அந்த கிறிஸ்துவின் குணத்தை நமக்குள்ள உண்டு பண்ணுறார். அன்பு, சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம். அதே மாதிரி ஆவின் வரங்கள் எதுக்கு கொடுக்குறார் ஆண்டவர்? மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு, ஊழியம் செய்வதற்கு. அப்போது ஆவியானவரை ஆண்டவர் தருகிறாராம். இந்த ஆவியானவரை ஒருவன் பெற்றுக்கொள்ளும் போது அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஜென்ம சுபாவமும் பாவ சுபாவமும் நீக்கி போடப்படும். அப்போ அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும்? ஆவியானவருக்காக வேண்டணும். அப்போ நம்ம என்ன பார்த்தோம் இது வரைக்கும் அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நமக்குள்ள ஜென்ம சுபாவங்கள், பாவ பழக்க வழக்கங்கள் இருக்குது. அது நம்ம பெற்றோரிடமிருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்து சில தப்பான பழக்க வழக்கங்களை சின்ன வயசுலேருந்து வளர்த்திக்கிட்டதுனால அதனால் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அந்த பாவ பழக்க வழக்கங்களை, பாவ சுபாவங்களை ஐடென்டிஃபை பண்ணணும். எனக்குள்ளே இந்தந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்தது யாரையும் நான் குற்றம் சொல்லக்கூடாது.
அவங்கனால தான் இவங்கனால தான் அப்படின்னு சொல்லி யாரையும் கை காமிக்காம, என்னுடைய பலவீனங்களை குறித்து, இந்த பலவீனங்களும் இந்த பாவத்திற்காக தான் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை உணர்ந்து நான் பாவ அறிக்கை செய்யணும். பாவ அறிக்கை செய்யும்போது இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறார், பாவத்தை நீக்கிறாரு, புது இருதயத்தை தராரு, புது பலனை தராரு. இனி என்னால் என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் புது இருதயத்தை, புது பலத்தை வைத்துக்கொண்டு பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதுக்கப்புறம் தேவ ஆவியானவரை நான் அனுதினம் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும். எது? பரிசுத்த ஆவியானவர். அவர் என்னை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். அனுதினம் பைபிளை படிக்கணும். காலைல எந்திரிச்சு ஜெபம் செய்து பைபிளை படிக்கும்போது, ஆவியானவரை கேட்டு பைபிளை படிக்கும்போது ஆவியானவர் சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துவார். அந்த சத்திய வார்த்தையானது நமக்குள்ளே இருக்கும்போது நாம் பாவம் செய்ய மாட்டோம். இது ஏதோ ஒரு தடவை நடக்கிற விஷயம் கிடையாது, அனுதினம் நடக்கணும். அனுதினம் என்ன பண்ணும்? பிறக்கணும். அனுதினம் தேவனை சார்ந்து இருக்கணும். அனுதினம் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். அனுதினம் வேதத்தை படிக்கணும். அப்படி படிக்கும்போது நாம் பாவம் செய்யாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும். மறந்துடாதீங்க, நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும்போது உங்களுக்கு அதிக பிரச்சனைகள் வரும். யார் கொண்டு வருவா? பிசாசு. அப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து இன்னமும் தேவனை பற்றிக்கொள்ளணும், இன்னும் இயேசுவை பற்றி கொள்ளணும். அப்படி நீங்கள் இயேசுவை பற்றி கொண்டு தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு நீங்கள் வாழும்போது நிச்சயமாக பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இந்த ஜென்ம சுபாவத்தை மாற்றி தேவனுடைய சாயலை தரித்து கொள்ள முடியும். அப்படி நாம் தரித்து கொண்டாதான் அவருடைய வருகையின் போது அவரை நாம் சந்திக்க முடியும். சத்தியத்தை வெறும் வாயிலை பேசிக்கொண்டு அது வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா நாம் தேவனை சந்திக்க முடியுமா? முடியாது. அப்போ நாம் தேவனை சந்திக்க வேண்டும் என்றால் இந்த ஜென்ம சுபாவம், பாவ சுபாவம் மாற வேண்டும். இயேசுவிடம் வரும்போது நிச்சயமாக அவர் நம்மை எல்லா தப்பான சுபாவத்திலிருந்தும் தப்பான எண்ணங்களிலிருந்தும் மாற்றி நித்திய ஜீவனுக்குண்டான பாதையில் நம்மை வழிநடத்துவார். அந்த தேவனுடைய சாயலை இந்த திருச்சபையினர் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் தேவனை பிரார்த்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.